26. சரி, இதை சொல்லிட்டார். சொல்ல பிரகிருதி தத்துவத்தை பற்றி சொல்கிறார். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இது முன்னாடி சொன்னது என்னென்னா நிறைய தகவல்கள் நமக்கு தெரியாது, அதனால டீட்டெயிலாக பார்த்தோம். இப்போ பிரகிருதி தத்துவத்தை பற்றி சொல்கிறார். இது ஒரே ஸ்லோகத்தில் முடிச்சிருவார் பட்டத்திரி. அந்த 23 விஷயங்கள் இருக்கே அதை சொல்லியிருப்பார். கர்மேந்திரிய மைந்து, ஞானேந்திரிய மைந்து, அகக்கரணங்கள், பஞ்ச தன்மாத்திரைகள், நுண்ணிய உணர்வு, பஞ்சபூதம்னு சொல்கிறோம். நிறைய பேர் கேட்டால் தன்மாத்திரை என்னன்னா நுண்ணிய உணர்வு. இப்போ பஞ்சபூதங்கள் சொன்னால் காற்று ஃபேன் ஓடுறதுனால காற்று இருக்குன்னு நமக்கு தெரியறதே தவிர அதனுடைய உணர்வானது ரொம்ப நுண்ணிய உணர்வு. நம்ம மேலே பட்டாதான் தெரியும் நமக்கு காற்று இருக்கு, அதுதான் தன்மாத்திரை. அப்போ அந்த பஞ்சபூதங்களோட 5 உணர்வு இருக்கு இல்லையா, அது தன்மாத்திரைகள். அப்புறம் அகம், புத்தி, சித்தம், அகங்காரம்ங்கிறது அகக்கரணங்கள். அகக்கரணமா இருக்கும், அதெல்லாம் வெளியில தெரியுமா, புரியுறதா? இட்ஸ் ஹிடன் இன்சைடு. இங்கிலீஷ்ல சொல்லணும்னா இட்ஸ் ஹிடன் இன்சைடு, அகக்கரணங்கள். இதெல்லாம் சேர்த்து பிரகிருதி புருஷன்கிற அந்த 2 கான்செப்டோட தான் ஒரு மனிதரும் படைக்கப்படுகின்றார். இது அப்படியே இவர் இங்க சொல்றார். ஏஷ பிரகிருதியும் சூக்ஷ்மாம் தெய்வீம் குணமயீம் விபுகு. 4வதுல சொன்னார் இது இந்த விஷயங்களை வைத்துக்கொண்டு 3 குணங்களை வைத்துக்கொண்டு மாயை, அதாவது அகில உலகத்தையும் படைக்கக்கூடிய பிரபஞ்ச சக்தி, அண்ட சராசரத்தை படைக்கின்ற சக்தியை வைத்துக்கொண்டு ஒரு விஷயமா படைக்கப்பட்டது இல்லையா, விராட் புருஷன்ல அதுதானே சொல்றோம். இதை சொல்லிட்டு இந்த புருஷன் பிரகிருதியிலோடு சேர்ந்துட்டான்னா அந்த 3 குணங்களோட சேர்ந்து, அதாவது பிரகிருதிங்கிறது இயற்கையிலே அவன் படைக்கப்பட்ட அந்த பஞ்சபூதங்களோட தொகுதி, அத விஷயங்கள் அதோட சேர்ந்து இந்த புருஷன் என்ன பண்றான், தனியா நான் தான் எல்லாம் பண்றேங்கிறது இல்லை, அதோட லயித்து கொண்டு தான் எல்லாம் செய்யறான். ரெண்டுமே ஒன்னே அகலாது. பிரகிருதியும் புருஷனும் அந்த 2 கான்செப்டை தான் சொல்லிட்டு இருக்காரு. அதை சொல்லிட்டு இந்த விஷயங்களை சொல்லும்போது இப்போ தேவபூதிக்கு ஒரு கொஸ்டின் வருது. என்னன்னா, இந்த பிரகிருதிங்கிறது பார்க்குறேனே எல்லாமே, அது புருஷங்கிறது ஜீவன். இந்த 2தோடைய என்ன, இது எப்படி, அதாவது ப்ரூஹி காரணயோரஸ்ய சதசச்ச யதாத்மகம், அதனுடைய காரணத்தை சொல்லு அப்படிங்கிறார். அதாவது இந்த 2 நாள் தான் பிரபஞ்சமே உண்டானதா, பிரகிருதியும் புருஷனும் சேர்ந்துதான் பிரபஞ்சம் உண்டானதான்னு சொல்லி கேட்கிறா. அப்ப பகவான் சொல்றார், அவ்யக்தமான விஷயம், அழிவில்லாத விஷயம், அதுதான் பிரதானமா இருக்கு, அதுதான் பிரகிருதி. அவ்யக்தம்னா வியக்தாவியக்தமிதம், வியக்தம் அவ்யக்தம், பார்க்கும்படியா இருக்கிறது வியக்தம், அவ்யக்தம்னா பார்க்க முடியாத விஷயம். அதை அவர் சொல்றார். 3 குணங்களை வச்சுனுட்டு அவ்யக்தமா எது, அதாவது குணங்கள் இருக்கோ இல்லையோ, எது நடக்கிறதோ நடக்கலையோ, ஆனா அந்த பேஸ் இருக்கும். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா கோல்டு நம்ம ரிங்காவும் மாத்திக்கலாம், அதை இயரிங்காவும் மாத்திக்கலாம், என்ன வேணா மாத்திக்கலாம். அந்த காரணம் ஒன்றுதான், காரியம் வேறையா இருக்கு, அவ்வளவுதான். அது பிரகிருதி. அப்ப எல்லாத்துக்கும் பேஸ்லைன் பிரகிருதி தானே, பிரகிருதி இல்லைன்னா ஒன்றும் நடக்காது. அதை சொல்லிட்டு அவர் சொல்றார், பஞ்சபிர் பிரம்ம சதுர்பிர், இந்த விஷயங்களை சொல்றார். என்னன்னா, பஞ்சபிகி 5 பூதங்கள், 5 தன்மாத்திரைகள், அதாவது அதனுடைய நுண்ணிய உணர்வு, மனசு, அகங்காரம், மகத்தத்துவம், அவ்யக்தம், இந்த 4ஐயும் வச்சுட்டு கர்மேந்திரிய மைந்து, ஞானேந்திரிய மஞ்சு, இதெல்லாம் சேர்த்து இந்த 24 விஷயத்தையும் சேர்த்தது தான்ப்பா இந்த பிரகிருத்தியினுடைய காரியம் இல்லையா. அதை சொல்லிட்டு அந்த 5 விஷயங்களை சொல்ற மகாபூதங்கள் இருக்குல்ல, காற்று, நீர், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இருக்கிறது, அதனுடைய நுண்ணிய உணர்வான தன்மாத்திரைகள். இது இதெல்லாம் தான் இதை பேஸா வச்சுட்டு தான்ப்பா எல்லாமே நடந்துட்டு இருக்குங்கிறத அவர் சொல்றாரு. ஏன்னா நீங்க நம்ம உடலை எடுத்தாலும் அந்த 5 இருக்கும், அதே நுண்ணிய விஷயங்கள் சின்ன சின்ன ஜீவஜாலங்கள் எடுத்தாலும் அந்த 5 இருக்கும். அதனாலதான் நம்மளுடைய அந்த கடைசி விஷயங்கள் எல்லாம் நம்ம தேகத்தை அந்த 5 இடத்துல நம்ம ஒப்படைக்கிறோம். அதை இவர் சொல்லிட்டு பொறிப்புலன்களை பத்தி சொன்னார். அப்புறம் புத்தி, அகங்காரம், சித்தம்ங்கிற அந்த 4 அந்தர்முக இந்திரியங்கள், அந்தக்கரணம், அதை பத்தி சொல்றார். இது எல்லாமே இப்போ இத்தனை விஷயங்களை சொல்லிட்டு இவன் என்ன சொன்னா, தாய் என்ன கேட்டா இதனுடைய விவரிச்சு சொல்றா, பிரகிருத்தியை விவரிச்சு சொல்றா. அதுல வர்ற விஷயங்கள் எல்லாம் ஒன்னொன்னா சொல்லிட்டு, இதுல என்னன்னா, ஜீவன் இதெல்லாம் நடக்கிறது இதனால்தான் ஆயிருக்குன்றது ஜீவனுக்கு தெரியாது. நமக்கு என்ன தெரியுமா, நம்ம உள்ள பஞ்சபூதம் இருக்குன்னுலாம் நமக்கு தெரியாது. நம்ம என்ன நினைச்சுக்கோ, நம்ம சாமர்த்தியத்தால நம்ம மூச்சு விட்டு இருக்கோம்னு நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா அவர் அந்த அறியாமையா இருக்கிறதுனால தான் மூச்சை விடுறோம். காற்று இல்லாம இல்லை இல்லையா, நீர் இல்லாம உடல் இல்லை, டீஹைட்ரேஷன் வந்தா என்ன ஆகுது, ஒன்னொன்னா அது அந்த பேஸ்ல இருக்கிறத விட்டுட்டு இவன் நினைச்சிட்டு இருக்கான், மனுஷன் எல்லாம் நான் தான் பண்றேன் அப்படின்னு நினைச்சேன்னா அவனே போய் அவனுக்கே பயத்தை உண்டு பண்ணிக்கிறான், சம்சார பயத்துல வந்துடுறான்.
அப்போ புருஷன் பிரகிருதி ரெண்டும் இணைந்தாதான் வாழ்க்கை வாழ முடியும். அதை சொல்லிட்டு அவர் சொல்றார், பகவான் ஒருத்தர் தான் எல்லாத்துலயும் அந்தக புருஷ ரூபேன கால ரூபேன யோ பகிஹி, வெளியிலயும் அவன் தான். பகவான் எல்லாவற்றையும் படைத்தான், எல்லா உள்ளையும் உள் நுழைந்தார், வெளியிலயும் அவர் தான் இருக்கார், உள்ளேயும் அவர் தான் இருக்கார். அதனாலதான் சொல்றேன், என்ன இந்த பாரு உன் மனசாட்சிக்கு தொட்டு சொல்லு, மேல ஒருத்தர் இருக்கான், மேல ஒருத்தர் இருக்கான், உள்ளதான் ஒருத்தர் இருக்கான், மேல இருக்கணும்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ அதனால என்ன ஆகுதுன்னா, அவர் ஸ்டேபிளா இருக்காரு, அவர் அந்த தத்துவத்தோட ஸ்டேபிளா இருக்காரு. நம்ம மனுஷன் தான் மாறிட்டு இருக்கோம். அப்போ எல்லாருள்ளையும் அந்த அந்தர்யாமியான பகவான் தான் உட்புகின்றார். இது கிட்டத்தட்ட விராட் ரூபத்துல பார்த்தோம் இல்லையா, அந்த விஷயத்தையும் சொல்லிட்டு இவர் சொல்ற, இந்த பிரபஞ்சத்துல எல்லாமே மாறும், எல்லாமே மாறும், மாறிண்டே இருக்கிறச்ச ஒரு கட்டத்துல பிரளயத்தினால இருள் சூழும். அதாவது எல்லாம் போய் பகவான் இடத்துல ஒடுங்குதல சொல்றார். இப்படி சொல்லிட்டு இந்த மகத்தத்துவத்தை வைத்துக்கொண்டு படைத்தல், பகவானே அதை ஒரு சாதனமாக வைத்துக்கொண்டு எல்லாவற்றையும் படைத்து மீண்டும் தன்னுள்ளே அவரே எடுத்துக்கொள்கின்றார் இல்லையா, அது சொல்றார். சொல்லிட்டு நீரினுடைய விஷயத்த சொல்றாரு 22ல. சொச்சத்துனா சுத்தமா இருக்கும். நீருக்கு எந்த இடத்துல இருந்தாலும் அது சுத்தம் தான். அதனால தான் அதை வைத்து நம்ம கிளீன் பண்றோம் இல்லையா. அது எந்த இடத்துல இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு இயல்பான சுத்தம் இருக்கே. சாந்தத்வமிதி சேதச விருத்திபிர் லக்ஷணம் புரோக்தம் யதாபம் பிரகிருதிப்பரா 22வது ஸ்லோகத்துல சொல்றார். இது எப்படி இருக்குன்னா, அதுக்குன்னு ஒரு சேஞ்சஸ் எல்லாம் இல்லை. அதுல அலை இருந்தாலும் சரி, நுரை இருந்தாலும் சரி, நீரினுடைய குணத்தோட இருக்கின்றது. அதே போல இந்த சித்தத்தினுடைய சாதாரணமான உண்மையான அதனுடைய கேரக்டரிஸ்டிக், அதனுடைய தன்மை என்னன்னா மாறாமல் தூய்மையாக இருப்பது. அந்த சித்தத்தை தான் நம்ம கலங்கடிச்சுட்டே இருக்கோம் இல்லையா. அதை அவர் சொல்றார் ரொம்ப அழகாக. அடுத்தது 3 குணங்களை பத்தி சொல்றார். அதான் தெரியும் இல்லையா, சாத்விகம், ரஜசம், தாமசன், அந்த 3 குணங்களை சொல்றார். அதை வைத்து கொண்டு எப்படி எல்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் சங்கர்ஷணன் என்று பகவானுடைய ரூபத்தை சொல்றார். நம்ம சொன்னோம் இல்லையா, பாதாள உலகிலிருந்து சங்கர்ஷனர் சனத்குமாராதிகளுக்கு பாகவதத்தை சொன்னார், பார்த்தோம் இல்லையா. அதை அவர் சொல்றார். அப்புறம் ஒரு அந்த அகங்காரம் எப்படி மாற்றம் அடைந்து மனசு எப்படி வந்தது முன்னாடி நம்ம பார்த்தோம். அதாவது மகத்தத்துவத்தை வைத்துக்கொண்டு 3 குணங்களை வைத்துக்கொண்டு ஒரு உயிரா படைக்கப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் முன்னாடி பார்த்தோம் இல்லையா. அதை அப்படியே சொல்லிகிட்டே வர சொல்லிட்டு இந்த அகங்காரம், நான் என்கின்ற அகம், அந்த தன்மையை பத்தி சொல்றார். தன்மையை பத்தி சொல்லிட்டு இதுல நமக்கு உண்டான ஒரு விஷயத்த சொல்றாரு. என்னன்னா, நமக்கு புத்தி இருக்கு அப்படிங்கறதுடைய கேரக்டர். எனக்கு புத்தி இருக்கு அப்படின்னு நீங்க எப்படி டிசைட் பண்ணுவீங்கன்னா, நிச்சயமா ஒரு விஷயத்த சொல்றது, சம்சயமா ஒரு விஷயத்த சொல்றது, 5 விஷயம் இருக்கு இந்த புத்தியினுடைய வெளிப்பாடு. 30ல சொன்னார், ரொம்ப அழகா இருக்கு. அது புது தகவல். அது சம்சயம்னா டவுட், விபர்யம் அப்படின்னா தப்பா புரிஞ்சுக்கிறது. அப்புறம் நிச்சயமா சொல்றதுன்னா இருக்கிறது இருக்கப்படியே சொல்றது நிச்சயம். அப்புறம் ஸ்மிருதி, ஞாபக சக்தி, அப்புறம் நித்ரை. இந்த இதெல்லாம் புத்தியினுடைய விஷயம்தான். இந்த புத்திக்கு பகவான், அதாவது இந்த வியூகமா வச்சிருக்கிறதுக்கு பேர் பிரத்யும்னன் கான்செப்ட் சொல்றார், பிரத்யும்னன் சொல்றார். அடுத்தது இதை சொல்லிட்டே வர்றார். என்னன்னா, இந்த பஞ்சபூதங்கள் சொன்னோமே, அதனுடைய தன்மாத்திரைகள் இருக்கு, அது கண்ணால பார்க்க முடியாது. கரெக்டு தானே, நுண்ணிய உணர்வு. அதை பற்றி சொல்கிறார். சொல்லிட்டு அப்படியே ஒன்றொன்னா சொல்லின்னு இருக்கார். என்னென்னா, நீர்னா எப்படி இருக்கும், ஸ்பர்ஷம் எப்படி இருக்கும், அந்த பஞ்சபூதத்தினுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் அதெல்லாம் சொல்லிட்டு வர்றார். சொல்லிட்டு வந்துட்டு ரசம் இந்த 42 43ல் என்னென்னா, கிளேதனம் பிண்டனம் திருப்தி பிராணநாபியாயனோந்தனம் தாபாபனோதோ பூய துவமம்பசோ வர்த்தயஸ்மியாக. என்னென்னா, நீரினுடைய விஷயங்கள் என்னெல்லாம் பண்ணோம், அது திருப்தி படுறதுக்கும் அதுதான். அதாவது நினைக்கிறது, ஒருத்தர் தாகம் இருந்தால் அதை என்னுடைய ஆன்மா, ஐயோ வயிற்றுல பாலை வார்த்தை ரொம்ப தாகமாக இருக்குது, திடீர்னு தண்ணி கிடச்சுன்னா அப்படி தானே சொல்லுவோம். ஆன்ம சுகத்தையும் கொடுக்கும் அது, அதனுடைய கேரக்டரிஸ்டிக் சொல்கிறார். இந்த மாதிரி சோர்ந்து போனாலோ, அதனால தான் முதல்ல சொல்லுவா, பெரிய தானம்னா ஒரு ஊரில் நீரே இல்லைன்னா அங்கே கிணறு வெட்டுறது பெரிய தானம்பா. அதுக்கப்புறம் தான் அன்னதானம்லாம் சொல்ல ஆரம்பிச்சா. அந்த மாதிரி அதெல்லாம் பண்றது என்னன்னா, நீரினுடைய காரியங்கள். ஆகாயத்துக்கு என்ன வேலை, நீருக்கு என்ன வேலை, அக்னிக்கு என்ன வேலை, அந்த பஞ்சபூதங்களுடைய மகத்துவத்தை சொல்றார் இவர். சொல்லிட்டு
46 வரைக்கும் சொல்கிறார். பரந்த ஆகாயம் அதான் சர்வ சத்வ குணோத்பேதா பிருத்திவி விருத்தி லக்ஷணம் அப்படின்னு சொல்லிட்டு பிருத்திவியினுடைய அதாவது பூமியினுடைய லட்சணத்தை சொல்கிறார். அப்புறம் ஆகாயத்தினுடைய லட்சணமான ஆகாயத்திலிருந்து தான் அந்த ஒலி உண்டானது இல்லையா, சவுண்டு. நபோ குண விசேஷார்த்தோ எஸ்ய தச்சரோத்திர ஸ்ரோத்ரம் உச்சத்தே, கேட்கறது இல்லையா, ஸ்ரோதேந்திரியம்னு சொல்லுவோம். அடுத்து தேஜஸ், அது என்ன சக்ஷுந்திரியம்னு சொல்லுவோம். அந்த இந்திரியங்கள் ஒன்றொன்னா சொல்லிட்டு வரார். சொல்லிட்டு நிறைய அது அப்படியே போகிறது மகத்தத்துவத்திலிருந்து அந்த 7 தத்துவங்கள்னு சொல்கிறார் பாருங்க 51. அது உங்களுக்கு அந்த ஆன்மா எப்படி நம்மளுடைய உடலிலிருந்து வெளியேறுகிறதுன்னு சொல்லும்போது பஞ்சபூதங்கள் அப்புறம் மகத் அகங்காரங்கிற 7 வேலியை கடந்து சூரிய லோகத்துக்கு செல்கின்றதுன்னு சொல்லுவார் பட்டத்திரி. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் அந்த 7 வேலிகள் அதை சொல்கிறார். அதுக்கப்புறம் விராட் புருஷனை பற்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டார். அதாவது அம்மா கேட்டா இதனுடைய பிரகிருத்தியை பற்றி கேட்டா, அதனால நம்மலாம் எங்கேருந்து வந்திருக்கோங்கிற விராட் புருஷன் அது நம்ம பார்த்துட்டோம் இல்லையா. ஹைரண்ய அண்டமாக பொன்னிறமாக அண்டமாக இருந்து அவர் அங்கிருந்து பெரிய ரூபமாக வெளியில் வந்தது அது சொன்னார். அது எப்படி வாயு தான் முதல்ல வந்தது அதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் ஆல்ரெடி. ஒரு 8 அத்தியாயத்துக்கு முன்னாடியே வந்தது. எப்படி வாயுள்ள புள்ளை பிழைத்துக்கோமர் முதல்ல வாயு வந்தது, அப்புறம் கண்ணை வந்தது, அப்புறம் மூக்கு வந்தது, அப்புறம் கண்ணு வந்தது இல்லையா. அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கார். சொல்லிட்டு லாஸ்ட்ல முடிக்கிறார். என்னன்னா பிரம்மதேவனை படைத்தது, ருத்ரரை படைத்தது, விஷ்ணுவாக இருந்து காத்தல் வேலைகளை செய்வது, அது மாதிரி ஆக்கல் காத்தல் அழித்தல் என்கின்ற 3 வேலைகளை செய்து கொண்டு இவர் எல்லாவரையும் படைத்தார். பிரம்மதேவரை ரஜோகுணத்தோடும், ருத்ரரை தாமச குணத்தோடும் அகங்காரத்தோடும் படைத்தார். அவருக்கு ரோஷம் ஜாஸ்தி இல்லையா, அகங்காரத்தோடும் படைத்தார். படைச்சதோடு விடல, அது உள்ள அப்படி நுழைஞ்சுட்டார் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு லாஸ்ட்ல சொல்றார் 72 தமஸ்மின் பிரத்யேகாத்மானாம் தியா யோக பிரவர்த்தையா பக்தியா விரக்தியா ஞானேன விவிஷ்ய ஆத்மனி சிந்தையே. இதுதான் கீவேர்டு. இவ்வளோ விஷயங்களையும் சொல்லிட்டு விரக்தி பக்தியோட இல்லையா, விரக்தி பக்தி வைராகியத்தோட இருக்கிறது தான் விரக்தி பக்தி. எல்லாம் இருந்துட்டு வேண்டான்றதான் விரக்தி. நம்ம என்ன புரிஞ்சுட்டு இருக்கோம்னா இல்லை ஒன்றுமே இல்லை அதனால விரக்தி இல்லையா, இட்ஸ் ஆப்போசிட், ஐரணி. அதனால அதை சொல்கிறேன் திருப்பி. அது மாதிரி அவர் சொல்கிற அது என்னதுன்னா பக்தியா விரக்தியா ஞானேன, ஞானத்தோடு சேர்ந்து கொண்டு கர்மஞான பக்தி யோகத்தினால உபாசனை பண்ண க்ஷேத்திர விபாக யோகத்தில் சொல்கிற மாதிரியே க்ஷேத்திரமான இந்த உடலில் இருக்கின்ற அந்தர்யாமியான என்னிடத்தில் உள்முகமாக பார்த்தால் என்னை அறியலாம். இதான் ரமண மகர்ஷி ஊஆமைன்னு சொன்னார் இல்லையா. நீ யாருன்னு கேளு, நான் யாருன்னு கேளு அப்படின்னு சொல்லி உள்முகமாக பார்க்கறதா சொன்னார். இதோட 72 ஸ்லோகங்கள், பெரிய அத்தியாயம் இது. அதனால தான் நம்ம ஆல்ரெடி பார்த்ததுனால நான் கொஞ்சம் ரஷ் அப் பண்ணிட்டேன். சரியா? ஹரி ஓம். अथ तृतीयस्कन्धे 6विंशोऽध्यायः. श्रीभगवानुवाच आदते सम्प्रवक्ष्यामि तत्त्वानां लक्षणं पृथक् यद्विदित्वा विमुच्येत पुरुषः प्राकृतैर्गुणैः ज्ञानं निःश्रेयसार्धाय पुरुषस्य आत्मदर्शनं यदाहुर्वर्ण्येत ते हृदयग्रन्थिवेतनम् अनादिरात्मा पुरुषो निर्गुण प्रकृते परः प्रत्यग्धामा स्वयं ज्योतिः विश्वं येन समन्वितं स एष प्रकृतिं सूक्ष्मां दैवीं गुणमयीं विभो यदृच्छयोपगताम् अप्यपत्यत लीलया गुणैर्विचित्राः सृजतीं स्वरूपाः प्रकृतिं प्रजा विलोक्य मुमुहे सद्यः सह्यज्ञानगुहया एवं पराभित्यानेन कर्तृत्वं प्रकृतेः पुमान् कर्मसु क्रियमाणेषु गुणैरात्मनि मन्यते तदस्य संसृतिर्बन्धः पारतन्त्र्यं च तत्कृतं भवति अकर्तुरीशस्य साक्षिणो निर्वृदात्मनः कार्यकारणकर्तृत्वे कारणं प्रकृतिं विदुः भोक्तृपितृवे सुखदुःखानां पुरुषं प्रकृतेः परम् देवहूतिरुवाच प्रकृतेः पुरुषस्यापि लक्षणं पुरुषोत्तमं ब्रूहि कारणयोरस्य सतसच्च यदात्मकं श्रीभगवानुवाच यत्तत् त्रिगुणमव्यक्तं नित्यं सदसदात्मकं प्रधानं प्रकृतिं प्राहो न विशेषं विशेषवत् पञ्चभिर्ब्रह्म चतुर्भिः दशभिस्तथा
एतच्चतुर्विंशतिकं घनं प्राधानिकं विदो महाभूतानि पञ्चैव भूराभो अग्निर्मरुन्नव तन्मात्राणि च तावन्ति गन्धादीनि मदानि मे इन्द्रियाणि दशश्रोत्रं त्वग्दृग्रसननासिकाः वाखरोर्चरणौ मेढ्रं पायुर्दशम उच्यते मनोबुद्धिरहङ्कारश्चित्तम् अन्तरात्मकं चतुर्धा लक्ष्यते भेदो मृत्यालक्षणरूपया एतावानेव संख्यातो ब्रह्मणः सगुणस्य सन्निवेशो मयो प्रोक्तो यः कालः पञ्चविंशः प्रभावं पौरुषकं प्राहो कालमेके यतो भयम् अहङ्कारविमूढस्य कर्तुः प्रकृतिमीयुषः प्रकृतेर्गुणसाम्यस्य निर्विशेषस्य मानवी चेष्टा यदः भगवान् काल इत्युपलक्षितः अन्तःपुरुषरूपेण कालरूपेण यो बहिः समन्वेद्यशद्वानां भगवानात्ममायया दैवात् शुभिधर्मिण्यां स्वस्यां योनो परः पुमान् आदत्तवीर्यं सासूत महत्तत्त्वं हिरण्मयं विश्वम् आत्मगतं व्यञ्जन्ने गूढस्थो जगदङ्कुरः स्वतेजसा पिबत्तीव्रम् आत्मप्रस्वापनं तमः यत्तत् सत्त्वगुणं स्वच्छं शान्तं भगवतः पदं यदाहुर्वासुदेवाख्यां चित्तं तन्महदात्मकं स्वच्छत्वम् अविकारित्वं शान्तत्वम् इति चेतसः वृत्तिभिः लक्षणं प्रोक्तं यदापां प्रकृतिः परा महत्तत्वात् विकुर्वाणात् भगवद्वीर्यसम्भवात् क्रियाशक्तिरहङ्कारः त्रिविधः समवत्यत वैकारिक तैजसश्च तामसश्च यतो भव मनसश्च इन्द्रियाणां च बोधानां महदामवे सहस्रशिरसं साक्षात् यमनन्तं प्रचक्षते सङ्घर्षनाख्यं पुरुषं बोधेन्द्रियमनोमयं कर्तृत्वं करणत्वं च कार्यत्वं च इति लक्षणं शान्तघोरविमूढत्वम् इति वा स्यादहं कृतेः वैकारिकात् विमुकुर्वाणात् मनस्तत्त्वमजायत यत्सङ्कल्पविकल्पाभ्यां वर्तते कामसम्भवः यद्विदुर्हि अनिरुद्धाख्यां ऋषिकानामधीश्वरं शारदेन्दीवरश्यामं सम्राज्यं योगिभिः शनैः तैजसातो विकुर्वाणात् बुद्धितत्त्वमवोत्सते द्रव्यस्फुरणविज्ञानम् इन्द्रियाणामनुग्रहः संशयोत विपर्यासो निश्चयः स्मृतिरेव च स्वाप इत्युच्यते बुद्धेः लक्षणं वृत्तितः पृथक् तैजसान् इन्द्रियाण्येव क्रियाज्ञानविभागशः प्राणस्य हि क्रियाशक्तिः बुद्धेर्विज्ञानशक्तिताः तामसा च विकुर्वाणात् भगवद्वीर्य च उदितात् शब्दमात्रम् अभूत् तस्मात् नभश्रोत्रं तु शब्दकम् अर्थाश्रयत्वं शब्दस्य दृष्टो लिङ्गत्वमेव च तन्मात्रं च नभसो लक्षणं कवयो विदुः बोधानां चित्रधातृत्वं बहिरन्तरमेव च प्राणेन्द्रियात्मधिष्ण्यत्वं नभसो वृत्तिलक्षणं नभसः शब्दतन्मात्रात् कालगत्या विकुर्वतः स्पर्शो अभवत् तदो वायुः त्वक्स्पर्शस्य च सङ्ग्रहः मृदुत्वं कठिनत्वं च शैत्यम् उष्णत्वमेव च एतत् स्पर्शस्य स्पर्शत्वं तन्मात्रत्वं नभस्वतः चालनं व्यूहनं प्राप्तिः नेतृत्वं द्रव्यशब्दयोः सर्वेन्द्रियाणाम् आत्मत्वं वायोः कर्माभिलक्षणं वायोश्च स्पर्शतन्मात्रात् रूपं दैवैरितादभूत् समुत्थितं तदस्तेजश्चक्षुष्टूपोपलम्बनम् द्रव्याकृतित्वं गुणता व्यक्तिसंस्थानमेव च तेजस्वं तेजः सात्वी रूपमात्रस्य वृत्तयः द्योतनं पचनं पानं अधनं हिममर्दनं तेजसो वृत्त्यस्तेताः शोषणं सुदृढेवं च
रूपमात्रात् विकुर्वाणात् तेजसो दैवचोदितात् रसमात्रमभूत् तस्मात् अम्बोजिह्वा रसग्रहः कक्षायो मधुरस्तिक्तः कट्वं लैदिनैकता बौद्धिकानां विकारेण रस एको विभत्यते क्लेदनं पिण्डनं तृप्तिः प्राणाप्यायनोन्दनं तापापनोपदो भूयत्वम् अम्बसो वृत्तयस्त्विमाः रसमात्रात् विकुर्वाणात् अम्बसो दैवचोदितात् गन्धमात्रम् अभूत् तस्मात् पृथ्वीघ्राणस्तु गन्धकः करम्बबोधिसौरभ्य शान्तौग्रामम्लादिभिः पृथक् द्रव्य अवयवयशम्यात् गन्ध एको विपत्यते भावनं ब्रह्मणस्थानं धारणं सत्विशेषणं सर्वसत्त्वगुणोद्भेतः पृथ्वीवृत्तिलक्षणं नवोगुणविशेषोऽर्थो यस्य तत् श्रोत्रमुच्यते वायोर्गुणविशेषोऽर्थो यस्य तत् स्पर्शनं विदुः तेजोगुणविशेषोऽर्थो यस्य तक्षुरुच्यते अम्बोगुणविशेषोऽर्थो यस्य तत् रसनं विदुः भूमेर्गुणविशेषोऽर्थो यस्य स घ्राण उच्यते परस्य दृश्यते धर्मो हि अपरस्मिन् समन्वयात् अतो विशेषो भावानां भूमाव्येव उपलक्ष्यते एतान्यसंहत्य यथा महदादीनि सद्धवै कालकर्मगुणोपेदो जगदादिरुपाविशते ततस्तेनान् विद्येभ्यो युक्तेभ्यो अण्डमचेतनम् औतिदं पुरुषो यस्मात् उदतिष्ठौ तसौ विराट् येथठं विशेषाख्यां क्रमवृत्तैर्दशोत्तरैः तोयादिभिः परिवृतं प्रदानेन वृतैर्बहिः भद्रलोकवितानोऽयं रूपं भगवतो हरेः हिरण्मया दण्डकोशात् उत्थाय सलिलेशयात् तमाविश्य महादेवो बहुधा निर्बिभेदकं निरभित्य दास्य प्रथमं मुखं वाणी तदोभवत् वाण्यावन्हिरतो नासे प्राणोऽधो घ्राणयेतयोः घ्राणात् वायो अभित्येताम् अक्षिणी चक्षुरेतयोः तस्मात् सूर्यो विभित्येतां कर्णौ श्रोत्रं ददो दिशः निर्बिभेद विराजस्त्वक्रोमश्मश्रवादयस्ततः तदा ओषधयश्चासन् शिष्णं निर्बिभिदे तदः रेदस्तस्माधापदासन् निरवित्यत वैगुतं गुदातपनो अपानो अपान च मृत्योर्लोकभयङ्करः हस्तौ च निरभित्येतां बलं ताभ्यां तदस्वराट् पादौ च निरभित्येतां गदिस्ताभ्यां तदो हरिः नाट्योऽस्य निरभित्यन्त ताभ्यो लोहितमाभृतं नद्यस्ततः समवन् उदरं निरभित्यत शोद्भिपासे तदस्यातां समुद्रस्त्वेदयोरभूत् अतास्य हृदयं भिन्नं हृदयात्मन उत्थितं मनसश्चन्द्रमा जातो बुद्धिर्बुद्धेर्गिराम्पतिः अहङ्कारस्ततो रुद्रः चित्तं चैत्यस्ततोऽभवत् एते हि अभ्युत्थितो देवा नैवासुत्थापने अशकन् पुनराविशोकानि तमुत्थापयितुं क्रमात् वह्निर्वाचा मुखं भेजे नोदतिष्ठत् तदा विराट् घ्राणेन नासिके वायुः नोदतिष्ठत् तदा विराट् अक्षिणी चक्षुषादित्यो नोदतिष्ठत् तदा विराट् श्रोत्रेण कर्णौ च दिशो नोदतिष्ठत् तदा विराट् त्वचं रोमभिरोषध्यो नोदतिष्ठत् तदा विराट् तिरेदसा शिष्णमापस्थो नोदतिष्ठत् तदा विराट् गुदं मृत्यु अपानेन नोदतिष्ठत् तदा विराट् हस्त इन्द्रो बलेनैव नोदतिष्ठत् तदा विराट् विष्णोर्गत्यैव चरणो नोदतिष्ठत् तदा विराट् नाडे नद्य लोहितेन नोदतिष्ठत् तदा विराट् सुदृढ्यामुधरं सिन्धुर्नोदतिष्ठत् तदा विराट् हृदयं मनसा चन्द्रो नोदतिष्ठत् तदा विराट्
बुद्ध्या ब्रह्माविहृदयं नोदतिष्ठ तदा विराट् रुद्रोऽभिमध्या हृदयं नोदतिष्ठ तदा विराट् चैत्येन हृदयं चैत्यः क्षेत्रज्ञ प्राविशत्यदा विराट् तदैव पुरुषः सलिलातुदतिष्ठतः यथा प्रसुप्तं पुरुषं प्राणेन्द्रियमनोधिय प्रभवन्ति विनायेन नोतापयितुमोजसा तमस्मिन् प्रत्यगात्मानं धिया योगा प्रवर्तय भक्त्या विरक्त्या ज्ञानेन विवेच्य आत्मनि चिन्तयेत् श्रीहरे नमः श्रीहरे नमः श्रीहरे नमः गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरु महाराज की जय।